Hello friends, welcome to Amma's recipe. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கை புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழு கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு 1 இன்ச் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கற்பாசி இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது இஞ்சி பூண்டுக்கு 1 இன்ச் இஞ்சி, 4-5 பல் பூண்டு இதை நல்லா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஷாய் ஜீரா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம முழு கரம் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1 இன்ச் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பச்சை மிளகாயும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம், உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா. நீங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக தான் வேணுன்றதுக்காக, குழந்தைங்களுக்காக. பட் ஆனால் இது நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துடலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தயிர் சேர்க்க போகிறோம். இப்போது 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். இது லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இதுவே தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா கிரேவி இருக்குது. அதனால் நம்ம 2 கப் அரிசிக்கு நான் இன்றைக்கி 3 கப் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். அந்த தண்ணியும் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஹாட் வாட்டர் தான் சேர்க்க போகிறோம். இப்போது 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். ஒரு விசில் விட்டுட்டு
சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.